அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா இடங்களிலும் தைரியமான ஒரு நபராக செயல்பட்டவர். பவுலுக்கு எங்கேயுமே பயம் இருந்ததாக எனக்கு தெரிஞ்சு பைபிள் வசனம் இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்லும்போது சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமே அறியாதவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவர்களுக்கு எதை குறித்தும் பயம் கிடையாது. ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு பவுல் பயந்ததாக தெரியல. தைரியமாக போய் நின்று பேசினார். மந்திரிகளுக்கு முன்னாடி போய் நின்று பேசுகிறார். அதிகாரிகளுக்கு முன்னாடி போய் நின்று பேசுகிறார். ஒரு பட்டணத்துல வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. மறுபடியும் திரும்ப அதே பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்த ஒரு தைரியம் உள்ள பயம் அறியாத ஒரு மனுஷன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிப்பட்ட பவுல் ஒரு காரியத்திற்காக பயப்படுகிறேன் என்று அவர் தன்னுடைய நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அந்த வார்த்தையை நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய வார்த்தையாக, சிந்திக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. எதற்காக பயப்படுகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சபைக்கு வரக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுவேன்.